Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரத்தில் டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீ விபத்து நாச வேலை அல்ல என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரம் தொடர்பாக டிஜிபி அலுவலகம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. தீ விபத்து நாச வேலை அல்ல என்று டிஜிபி அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த தீ விபத்து நாச வேலையோ சதிச்செயலோ அல்ல என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி வணக்கம், விவரங்களை வழங்கலாம். டீடைல் இன்வெஸ்டிகேஷன்ல 31 விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. முறைகேடு, அதாவது ஏடிஜிபி உயிரை பறிப்பது சம்பந்தமாக புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக தற்பொழுது டிஜிபி அலுவலகத்திலிருந்து விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாகவும் தற்பொழுது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வரும் கல்பனா நாயக் தன்னை கொல்ல சதி திட்டம் நடந்திருக்கும் என்ற அடிப்படையில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இன்று அனைத்து தொலைக்காட்சிகளும் செய்தியானது வெளியாகியிருந்தது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு ஒருபுறம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக டிஜிபி அலுவலகத்திலிருந்து விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் இந்த விசாரணையை நேரடியாக எடுத்து வருவதாகவும் டிஜிபி அலுவலகத்திலிருந்து தற்போது விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீ விபத்து நடந்த 15 நாட்களுக்கு பிறகு இவர் விடுப்பில் சென்றிருந்த பொழுது கல்பனா நாயக் தமிழக டிஜிபி உள்துறை செயலாளர் அதே போன்று தலைமை செயலருக்கு இந்த புகார் மனுவை அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது எனவும், அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.